மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்தித்த துயரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆ. நிறைய சொல்லலாம். அதுலேயும் இந்த 7.5 சனி உட்காந்து உயிரை எடுத்தா பாருங்க 2023 நாளெல்லாம், ஆ. அதெல்லாம் சொல்லவே முடியாது சார். அதெல்லாம் சித்திரவதை. சித்திரவதையெல்லாம். ஆ. அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, முக்கியமாக குரு பகவான் ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி, ஜூனுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, 6ஆம் இடத்திலே குரு பகவான் 12 குடைவர 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். ஆஹா. விபரீத ராஜயோகம் ஜனவரி மாதம் பிறக்கும் போதே தங்க சீட்டோட தான் பிறப்பீங்க. தங்க நகை சீட்டு, born with golden spoon தான். கோல்டன் தங்க நகை சீட்டு அப்படின்னா தங்க சேர்த்து ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிட்டுக்குருவி சேர்க்க. மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஆ. இந்த மாதம் ஒரு பவுன் வாங்குறேன், அடுத்த மாதம் ஒரு பவுன் வாங்குறேன், அந்த மாதிரி. இங்கே சார் மாதம் ஒரு பவுனுலாம் என்ன சார் பேசுகிறீங்க, அவ்வளோதான் தெரியும் சம்பளமே, அந்த மாதிரிலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு தங்கம் சேர்த்துக்கின்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். காரணம் என்னன்னா 12 குடைவன் 6இல் மறைவதால். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபினான்ஸ் டெவலப் பண்ணுறது போன்றவைகள். ஒரு ஆர்த்தரப்பிரனருக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுத்தீங்கன்னா அந்த 5 லட்சத்தை எப்படி 50 லட்சம் ஆக்கணும்னு யோசிக்கிறவர் ஆர்த்தரப்பிரனர். அந்த 5 லட்ச ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிக்கிறவர். இவர்கள் எப்படி இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த 5 எப்போ 10 ஆக்கலாம், 10 எப்படி 15 ஆக்கலாம், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சிருவாங்க. மல்டிபிளிகேஷன், அதாவது வந்து பெருக்குவது. இவருடைய எண்ணங்கள் இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம என்ன ஃபினான்ஸை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்,